பொடுதலை, இதுதான் பொடுகை போக்கின்னு சொல்லுவாங்க. இந்த பொடுதலை கீரையை வச்சு நம்ம இப்போது ஆயிலை எப்படி செய்யலாம் பொடுகை போக்குறதுக்குன்னு பார்க்கலாம். அடுத்ததாக இது ஓமம். ஓமம் எல்லாத்துக்குமே நல்லது. டெய்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு அளவில் சுடு தண்ணியில் போட்டு குடிக்கிறதுனாலும் நம்மளுக்கு வயிறு சுத்தப்படுத்தும், நம்மளுக்கு சுறுசுறுப்பை கொடுக்கும். இது ஓமம். அடுத்ததாக வேப்பிலை. தலையில் பேன் தொல்லை இருந்தாலும் அந்த ட்ரைனஸை போக்கக்கூடியதும் இது. இந்த 2 பர்பஸுக்காகவும் இந்த வேப்பிலையை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூண்டு. இந்த பூண்டு இதுவும் பொடுகை போக்குறதுக்காக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம பொடுகை போக்குறதுக்கும் பேன் தொல்லையிலேருந்து விடுபடுறதுக்கும் ஒரு ஆயில் ரெடி பண்ண போகிறோம். அடுத்ததாக எண்ணெய் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு நாம் ஏற்கனவே முன்னாடி பார்த்த மெட்டீரியல்லாம் போட்டு இதில் கொதிக்க வச்சுட்டு ட்ரை பண்ணி சூடு பண்ணதுக்கப்புறம் இறக்கி வச்சிடணும். எண்ணெய் புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பொடுதலை கீரையை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்தாலும் சரி, வேரோடு நம்ம இதில் நம்ம போடலாம். போடும்போது கொஞ்சம் கொதிக்கும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நம்ம ஸ்லோவாக போடணும், மேலே தெரியாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தது வேப்பிலையை நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பூண்டு. அதுக்கு அடுத்ததாக இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஓமத்தை சேர்த்துக்கலாம். இதில் வாசனைக்கு வெந்தயம் வேணா கூட நீங்கள் வெந்தயம் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கொதிக்குது. எண்ணெய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா கொதிக்குதுன்றது. இப்போது ஓமம், தலையில் ஈறு பேனு இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஓமத்தை சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு ஓரளவில் நம்ம போட்ட இலைங்கெல்லாம் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. ஒரு காட்டன் துணி எடுத்துகிட்டு இந்த ஆயில் தனியாகவும் இங்கே இருக்கிற இந்த இலைகளை தனியாகவும் எடுத்துகிட்டு இதை ஆற வச்சு நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த டேண்ட்ரஃபும் வராது, பொடுகு தொல்லையும் வராது. அந்த தலையில் சின்ன சின்ன கொப்பளங்கள் மாதிரி இலை மாதிரி பிரிஞ்சு வரக்கூடிய அந்த ஸ்கின் கம்ப்ளைண்ட்டும் வராது. தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
தேங்க்யூ, நன்றி.